அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் டிஃபன் சாம்பார். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஒரு குட்டி எலுமிச்சை சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 2 பருப்பையும் நான் குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 4 விசில் நல்லா குழைய வேக விட்டுட்டேன். 1 கை அளவு சின்ன வெங்காயம், 1 சின்ன தக்காளி, பரங்கிக்காய் ஒரு 200 கிராம்ஸ், வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தாளிக்க கடுகு, சீரகம் தலா 1 டீஸ்பூன், வரமிளகா 3, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. நம்ம பருப்பு வேக வச்ச குக்கர்லயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், உப்பு, இதோட வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய், கடைசியாக கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 விசில் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், விசில் இறங்கிருச்சு. நான் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு தாளித்து கொட்டிடலாம். இதில் 2-3 பீஸ் பரங்கிக்காவை மேஷ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொதிக்கிற சாம்பாரில் தாளிச்சதை கொட்டிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான சிம்பிளான பரங்கிக்காய் டிஃபன் சாம்பார் ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.